Yasha's friends, HIM Today's Teaching சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரீக்கோடைய வேர்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது க்ரீக்கில் வேர்ப் வந்து ரெண்டு வகையாக பிரிக்குது. ஒன்று வந்து ட்ரான்சிட்டிவ், அதுக்கப்புறம் இன்ட்ரான்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ட்ரான்சிட்டிவ் உள்ளது என்னதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ப் தட் கேனாட் ஸ்டாண்ட் அலோன். இது வந்து இந்த ட்ரான்சிட்டிவாக இருக்கக்கூடிய வேர்ப் வந்து இது வந்து தனியாக வந்து ஸ்டாண்ட் ஆக முடியாது. இப்போ ஐ த்ரோன்னு மட்டும் அது தனியாக ஸ்டாண்ட் ஆகாது. ஐ த்ரோ அப்படின்னா இப்போ நம்ம கேட்குறோம், நமக்கு ஒரு கொஷின் வரும். ஐ த்ரோ அப்படின்னா எதை நீங்கள் த்ரோ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி, எதை நீங்கள் த்ரோ பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் வரும். அப்போ அதுக்கு ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இந்த ஏ பால், அதாவது பாலை நான் த்ரோ பண்ணேன் அப்படிங்கிற இந்த வேர்டு வந்து நமக்கு வேணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த வேர்பு வந்து தனியாக இருந்து ப்ரோஜனம் இல்லை. ஸோ இது ட்ரான்சிட்டிவ்ங்கிறது என்ன அப்படின்னா வேர்ப் தட் கேனாட் ஸ்டாண்ட் அலோன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இன்ட்ரான்சிட்டிவ்னா என்னென்னா வேர்ப் கேன் ஸ்டாண்ட் அலோன். இது தனியாக நிற்க முடியும். ஐ ரிமைன், அதுக்கப்புறம் சன்ஷைன், இது ரிமைன், அதுக்கப்புறம் ஷைன்ஸ், இது எல்லாமே வேர்பு தான். ஆனால் இது தனியாக ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா. இப்போ வேர்பை குறித்ததான ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி வேர்ப் ஹேவ் டென்ஸ். இங்கிலீஷ்க்கும் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம க்ரீக்கும் இதுக்கு இந்த மாதிரி சில ஃபார்மில் நம்ம பார்க்க போகிறோம். எவ்ரி வேர்ப் ஹேவ் டென்ஸ். எவ்ரி டென்ஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் டூ திங்ஸ். ஃபஸ்ட்டு வந்து டைம் அண்ட் ஆக்ஷன். செகண்ட் ஒன் ஸ்டேட் ஆர் த நேச்சர் ஆஃப் த ஆக்ஷன். ஃபஸ்ட்டு ஐ லவ், நெக்ஸ்ட்டு ஐ எம் லவ்விங். இது என்ன அப்படின்னா இது ரெண்டுமே பார்க்கும்போது ப்ரெசண்டில் தான் இருக்குது. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேர்ப் ஆல்சோ ஹேவ் அ வாய்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம் டென்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நெக்ஸ்ட் என்னதுன்னா வாய்ஸ். வாய்ஸ் வந்து டூ வாய்ஸ் இருக்குது. ஒன்று ஆக்டிவ் வாய்ஸ், இன்னொன்று பேசிவ் வாய்ஸ். ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்னதுன்னா வென் சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். சப்ஜெக்ட் வந்து இதில் வந்து ஆக்ஷன் கொடுக்குறது. வென் சப்ஜெக்ட், அதாவது சப்ஜெக்ட் டஸ் த ஆக்ஷன். ஓகேவா. ஐ லவ், இது ஐங்கிறது சப்ஜெக்ட், லவ். ஓகேவா. அப்புறம் நெக்ஸ்ட்டு பேசிவ். சப்ஜெக்ட் இஸ் ரிசீவிங் த ஆக்ஷன். இந்த சப்ஜெக்ட் வந்து ரிசீவிங் த ஆக்ஷனை வந்து ரிசீவ் பண்ணுறது. ஐ எம் பீயிங் லவ்ட். ஓகேவா. அதான் ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேர்ப் ஆல்சோ ஹேவ் எ மூட். ஓகேவா. மோட் இருக்குது. என்ன மோட் அப்படின்னா மோட்ஸ் கம் ஃப்ரம் த வேர்ட் மோட், மேனர், மோட் ஆர் மேனர் in which the action is to be regarded. ஃபஸ்ட்டு இதில் வந்து 4 moods இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இது வந்து க்ரீக்கில் இண்டிகேட்டிவ், இம்பரேட்டிவ், அப்புறம் சப்ஜெக்டிவ், இன்ஃபினிட்டிவ். ஸோ இதில் வந்து இதுக்கு நான் ஒவ்வொருத்துக்கு இது என்னதுன்னு கொடுத்துருக்கேன். இண்டிகேட்டிவ் வந்து ரியாலிட்டி, இம்பரேட்டிவ் வந்து கமெண்ட். ஏதாவது ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ் வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னா நம்ம இந்த மூடு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் சப்ஜெக்டிவ்னா தாட், விஷ், டவுட்ஃபுல், மே ஆர் மைட். ஓகேவா. இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ்ங்கிறது வந்து ஆக்ஷன்ஸ் வித்தவுட் ரெஃபரன்ஸ் டு த பர்டிகுலர் பர்சன். ஓகேவா. இதுதான் இன்ஃபினிட்டிவ். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஃபஸ்ட்டு நம்ம டென்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் எவ்ரி வேர்ப் ஹேவ் டென்ஸ்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் verb also have a voice. அதுக்கப்புறம் verb also have a mood. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது நம்ம பார்க்கும்போது எவ்ரி verb have a number. ஓகேவா. நம்பர் இது என்னென்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். சிங்குலரில் ஐ லவ், ப்ளூரலில் வி லவ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு verb have a person. என்ன 3 person இருக்குது. ஒன்று ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஐ, யூ, ஹீ ஆர் ஷீ ஆர் இட். ஓகேவா. நெக்ஸ்ட் எவ்ரி வேர்ப் ஹேவ் எ இன்ஃப்ளெக்ஷன். இன்ஃப்ளெக்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா இன்ஃப்ளெக்ஷன் இஸ் த ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் சேஞ்ச் அக்கார்டிங் டு த ஃபங்க்ஷன் இன் த சென்டென்ஸ். ஓகேவா. லவ்,
எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். லவ், லவ்டு, அப்புறம் லவ் யூ. ஓகேவா? இங்கே நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஃபேக்ட் இஸ் சேம் பட் ஃபங்க்ஷன் இஸ் சேஞ்சிங். இங்கே வந்து சைல்டு ஃபேக்ட் வந்து சேமாக தான் இருக்குது, ஆனால் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. அதான் சைல்டு, சில்ட்ரன். ஓகேவா? த சேஞ்ச் இஸ் நோன் அஸ் இன்ஃப்ளெக்ஷன். இந்த சேஞ்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்ஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்த்ததுக்கு நம்ம சம்மரி பார்க்கலாம். வெர்ப்னா என்னது நமக்கு தெரியும். தமிழில் வந்து வினை சொல். ஓகேவா? ஒரு செயலை குறிக்கும் சொல் வந்து வினை சொல். ஒரு நம்ம செய்யக்கூடிய அந்த ஆக்ஷன் நம்ம பற்றி நம்ம பேசுகிறது தான் வெர்ப் நம்ம சொல்கிறோம். அந்த வெர்ப் வந்து டென்ஸாகவும் செயல்படுது. வெர்ப் அதாவது டென்ஸு, அதாவது எவ்ரி வெர்ப் ஹேவ் டென்ஸ். அப்புறம் எவ்ரி வெர்ப் ஆல்சோ ஹேவ் எ வாய்ஸ், வெர்ப் ஆல்சோ ஹேவ் எ மூட், வெர்ப் ஆல்சோ ஹேவ் எ நம்பர், அப்புறம் பர்சன், இன்ஃப்ளெக்ஷன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.